வணக்கம். இப்போ நம்ம சின்னவடம்பட்டி ஏரியினோட தெற்கு கரையில் இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குற மரக்கன்று வந்து இது சீனிப்புளிங்க. இந்த சீனிப்புளி மரக்கன்று வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த கண்ணுக்கு சமீப காலமாக இதுக்கு தண்ணி வர்ற அந்த சொட்டு நீர் குழாய் வந்து சேதமாயிருச்சுங்கனால தண்ணி விட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த நாட்டு வகை மரக்கன்றை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பலம்னா, ஒரு 3-4 மாதம் தண்ணி இல்லைனாலும் உயிர் அது பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி அந்த குழாய்கள் சேதமானதுனால நம்ம மேனுவலாக தண்ணி விட்டுருக்குறோம், இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் என்ன தகவல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த நாட்டு ரகங்களை நம்ம தேர்வு செஞ்சு வச்சோம்னா நிச்சயமாக வந்து அது தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டாலும் வறட்சியான காலங்களிலும் உயிர் பிடிச்சி மீண்டு அது வந்து எழுந்து வளர்ந்து வருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஒரு தகவல் தான் இந்த கன்று. இன்னும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தகவல் நாம் சேர்த்த வேண்டியது இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மரக்கன்று, இது என்ன ரகம்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. இந்த கன்று அதோடு சேர்த்து நம்ம பக்கத்தில் வச்சது தான். இது இன்னும் உயிர் போட்டு இருக்குது. இதுக்குமான குழாய்கள் வந்து சேதமானதுனால இதுக்கு நாம் மேனுவலாக இன்றைக்கி தண்ணி விட்டுருக்குறோம். இதெல்லாம் நாட்டு ரகங்கள். ஸோ நாட்டு ரகங்கள் நம்ம தேர்வு செஞ்சு வச்சோம்னா நிச்சயமாக இந்த வறட்சியை தாங்கி அது வளரும், உயிர்ப்போடு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். நன்றி.